ஏய், உங்ககிட்ட நான் எத்தனை தடவை கேட்கறது? நீ மாத்தா எப்படி இவ்வளோ நீளத்துக்கு முடிய வளர்த்துருக்குறன்னு நீ ஒன்றுமே எனக்கு எப்போவுமே சொல்ல மாட்டேங்கிற. நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. இதான் உனக்கு லாஸ்ட்டு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே நீ எனக்கு சொல்லணும், சரியா? இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அடிப்போடி பைத்தியக்காரி, நான் இந்த ரகசியத்தை உனக்கு சொல்லுவேனா? நான் எப்படி முடிய திருடுறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஊர் மக்கள் இருக்கிற அம்பட்டு பொம்பளைகிட்ட இருந்தும் என் முடியை திருடிட்டு இருக்கிறேன். திருடினா அதை அரைச்சி அதை நான் குடித்து என் முடியோட நிலத்துக்கு வளர்ந்துக்கிட்டு வருது. இதுதான் அதோட சக்ஸஸ். அதை உனக்கு நான் எதுக்கு சொல்லணும்? நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஆணியே பிடுங்க முடியாது. மோகினி பேய்க்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஊரில் இருக்கிற எல்லா பொம்பளைகளுடைய முடி தான். அதை திருடி திருடி தனது கூந்தலை அவள் வளர்த்துட்டு வந்தா. என்னங்க, என்னன்னே தெரியல. நான் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சேன். காலையில் பார்த்தா என்னுடைய பாதி முடியை காணோம். யாரோ என் முடியை திருடிட்டு போயிட்டாங்க. அது யாருன்னு தெரியல. அது யாரா இருக்கும் எனக்கும் தெரியலம்மா. போன வாரம் கூட பண்ணையார் பொண்டாட்டி முடியும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இதுக்கு என்னதான் செய்யறதுன்னு தெரியலையே. திரும்ப ஒரு தடவை பஞ்சாயத்தை கூட்டணும்னு நினைக்கிறேன். ஐயா, அது என் பொண்டாட்டி முடியை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி சூழ்நிலை போன வாரம் உங்க பொண்டாட்டி முடியும் யாரோ திருடிட்டு போனாங்க. நீங்க அதை கண்டுபிடிக்கிறீங்களா இல்ல நான் இதுக்கு வேற ஏதாவது முயற்சி பண்ணணுமா? சொல்லுங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் மாரிமுத்து, நீ ஒன்றும் கவலைப்படாத. இதுக்கு நாங்கள் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறோம். அதுபடி யார் பொம்பளைங்க முடிய திருடுறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வேற 10 பேருக்கு மேலே அப்படி திருடிட்டாங்க. அந்த ஊரில் ஒரு ஏழை பெண் இருந்தா. அவள் அசதியில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி படுத்து தூங்கிட்டா. அந்த நேரம் பார்த்து அந்த மோகினி பிசாசு அந்த இடத்துக்கு அந்த பிள்ளை முடியை கட் பண்ண ட்ரை பண்ணுச்சு. இன்னைக்கு எனக்கு நல்ல முடி கிடைச்சிருச்சு. இந்த பிள்ளை முடி நல்லா இருக்கு. அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் அந்த மோகினி பிசாசை துரத்திட்டு வந்தாங்க. அது அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுச்சு. அது அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளே வரல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.